தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 10 குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தொலைபேசி இணைப்பில் இருக்கும் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் கோவிந்தராஜனிடம் கேட்கலாம். கோவிந்தராஜன், குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது? பூங்குழலி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் மற்றும் வேறு தொற்று நோய்களால் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காய்ச்சல் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளுக்கு ஊசி போடப்பட்டுள்ளது. அதில் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இன்று காலையில் மேலும் ஒரு 6 குழந்தைகளுக்கு ஊசி போட்டதில் வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு ஜன்னி வந்துள்ளது. எந்த காரணத்தினால் தடுப்பூசி போட்டதனால் ஒவ்வாமை ஏற்பட்டதுன்னு மருத்துவ நிர்வாகம் தெரிவிச்சிருக்குதா? காலாவதியான மருந்தை பயன்படுத்தி இருக்கிறாங்களா கோவிந்தராஜன்? மருத்துவ நிர்வாகத்திடம் நாம் கேட்டபொழுது மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு வந்துட்டு எப்பொழுதும் போடக்கூடிய தடுப்பூசிகள் தான் நாங்கள் செலுத்தியுள்ளோம். காய்ச்சல் மற்றும் அல்சருக்கு உண்டான தடுப்பூசிகளும் ஒவ்வாமையான ஊசிகளும் போட்டிருக்கோம். காலாவதியான மருந்துகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்று கூறியுள்ளோம். இது குறித்து பொதுமக்கள் தரப்பில் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? இது குறித்து குழந்தைகளின் பெற்றோர்கள் கூறியதாவது, நேற்று நாங்கள் அனுமதித்தவுடன் காய்ச்சல் குறைந்திருந்தது. அந்த ஊசிகள் போட்ட உடனே வந்துட்டு குழந்தைகளுக்கு ஜன்னி மற்றும் உடல் நடுக்கம் ஏற்பட்டதால் 2 குழந்தைகள் வந்துட்டு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஊசி போட்டதுனாலதான் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தார். தவறான தடுப்பூசி போட்டதால் வந்துட்டு குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜன்.